லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். சட்டசபை தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் பெண் சபாநாயகரை தேர்வு செய்வது குறித்து திமுக தலைமை ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடக்க உள்ளது. ஓட்டுப்பதிவுக்கு பின்னர் வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என கூறியுள்ளன. உளவுத்துறை போலீசாரும் திமுக கூட்டணி 180 தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளனர். இதையடுத்து புதிய அமைச்சரவை மற்றும் சபாநாயகர் தேர்வு குறித்து திமுக தலைமை ஆலோசனை நடத்தியுள்ளது. அதில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அல்லது அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு சபாநாயகர் பதவி வழங்குவது என ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வத்தை சபாநாயகராக்கினால் அதிமுகவிலிருந்து அவரை நீக்கிய முன்னாள் முதல்வர் பழனிசாமி சட்டசபைக்கு வரும்போதெல்லாம் பன்னீர்செல்வத்துக்கு வணக்கம் செலுத்த நேரிடும். எனவே பன்னீர்செல்வத்தை சபாநாயகராக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் லோக்சபாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுத்து மகளிருக்கு எதிரான கட்சியாக திமுக இருப்பதாக தேசிய அளவில் பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. அந்த குற்றச்சாட்டை பொய்யாக்க தமிழக சட்டசபை வரலாற்றில் முதன்முறையாக பெண் சபாநாயகர் ஒருவரை தேர்வு செய்வது குறித்தும் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். பெண் சபாநாயகர் என்றால் தற்போதைய அமைச்சர் கீதா ஜீவன், முன்னாள் அமைச்சர் தமிழரசி ஆகியோருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என கூறப்படுகிறது.